என்னங்க சொல்கிறீங்க? 4 சென்ட் எடுத்த வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்க வீட்டை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டை பற்ற மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா? அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரையில் கூடலன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் கார்டன் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் அழகாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 4 சென்ட் இடத்துல 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு 2 பெட்ரூமோட நல்ல ஸ்பேசியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 50 லட்சம். இந்த வீடு வாங்குற ஹவுசிங் லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா மெயின் கேட் வெளியே வீட்டுக்கு வந்தோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோ நல்ல ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் தாராளமாக நீங்கள் பெரிய கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் அது போக 2 பைக் நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடு அத்து கட்டாமல் சுற்றிலும் ஸ்பேஸ் அமைச்சு காம்பவுண்ட் வாலோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோக்கு லெஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்காட்டி ஸ்டாக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸ் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஃப்ளோரிங்கு தட்டோடு பதிச்சு ரெடாக்ஸ் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து 2 படி ரீச் ஆனு வீட்டுக்குள்ளே புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டும் இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு டிவி கேபினெட் அண்ட் பூஜா கபடோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்டில் டைனிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ்லேருந்து வெளியே போகிற மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் மாடலர் கிச்சனாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் கேல் ஷேப்பில் மேடை அமைச்சு கிராண்ட் பீசிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓரா கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு பெட்ரூம் ஏரியா. அந்த பெட்ரூம் ஏரியா என்ன மாதிரி ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி காமன் ரெஸ்ட் ரூம் லெஃப்ட்டில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு 1 அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு 1 அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு லாஃப்ட் அமைச்சு கப்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு 1 அமைச்சு கொடுத்துருக்காங்க.